ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ரேண்டமான மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். நைட்டு என்ன டின்னரு, அப்புறம் அதை முடிச்சுட்டு காலையில் என்ன நம்ம லஞ்ச் பாக்ஸ் மெனு, இப்படி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நைட்டு வந்து முட்டை தோசை, அப்புறம் பொடி தோசை, தேங்காய் சட்னி, இதுதான் நம்ம நைட் சாப்பாடு. வேறு எதுவும் பெருசாக செய்யலை. முட்டை தோசையில் வந்து சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் தூவி சாப்பிட்டோம். சீரகத்தூள் அரைச்சனால எதுக்குனாலும் தூவிட்டே இருக்கேன். அது அரைச்சனால தூவுறேன்னா இல்லை தூவுறதுக்காண்டி அரைச்சேனான்னு எனக்கே தெரியலை. ஃபஸ்ட்டு சீரகத்தூள் இல்லாதப்போ சரி அது இல்லாதனால வெறும் உப்பு மட்டும் சேர்த்து சாப்பிடுவோம். இப்போ அது அரைச்சனால என்னவோ கை அதுக்கு தான் போகுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மலை நெல்லிக்காய் இருந்தனால அதை வந்து தேன் நெல்லிக்காயாக போடலாமான்னு ஒரு இதில் வந்து அது சின்ன சின்னதாக கட் பண்ணி தேன் ஊற போட்டிருந்தேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அது ஊறினா தானே மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அது நல்லா ஊறி இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி லைன் டேட்ஸ் தேன் ஊற்றி தான் ஊற வச்சுருந்தேன். அதை மறுநாள் காலையில் பார்க்கும்போது தண்ணி விட்டுருச்சு. அந்த நெல்லிக்காயிலேருந்து தண்ணி அப்படியே ஊறி வந்துருச்சு போல். நான் பார்த்தேன், ஷாக் ஆகிட்டேன், என்னடா இப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தானே ஆகணும். அதுக்கப்புறம் என்ன லஞ்ச் பாக்ஸ் மெனுனா வெண்டைக்காய் பொரியல். சிம்பிளாக தான் இன்றைக்கி செஞ்சேன், ஏன்னா வெண்டைக்காய் தான் இருந்துச்சு. வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறத விட பொரியலாக வச்சோம்னா நாங்கள் சீக்கிரம் சாப்பிடுவோம். அதனால் வெண்டைக்காய் பொரியல், தக்காளி ரசம், சாதம், அவ்வளோதான். வெண்டைக்காய் பொரியல் எப்பயும் போல் செஞ்சது தான். வெங்காயம், தக்காளி, அப்புறம் அந்த வளவளப்பு தன்மை போடுறதுக்காண்டி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க தயிர் சேருங்கன்னு. நான் முன்னாடிலாம் லெமன் சேர்ப்பேன், ஆனால் அது ரொம்ப புளிப்பாக இருக்கும் சில சமயம் அதிகமாக விட்டனால தயிர் சேர்த்தேன். இன்றைக்கி நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஸ்வீட் கார்னை வேக வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்னு அதைத்தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் சூடாக இருக்கும்போது இது மாதிரி கத்தி வச்சு அறுத்துக்கிட்டேன். அதை வந்து கொஞ்சம் தனியாக சாப்பிட வச்சுக்கிட்டேன். இன்னொன்று வந்து கொஞ்சம் தனியாக ஒரு 3 கரண்டி தயிர், புளிக்காத கெட்டி தயிர், கொஞ்சம் சீரகத்தூள், மிளகுத்தூள், தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட. யூடியூப்பில் பார்க்கும்போது இதில் மயோனிஸ் சேர்க்க சொன்னாங்க, ஆனால் நான் அதை சேர்க்கல. அதுக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. இனிப்பு வேணும்னா கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட லஞ்ச் பாக்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.